ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. எப்படியாச்சும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை எடுத்துடணும் அப்படிங்கிறது உங்களோட ட்ரீமா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் வெறுமனே 10th பாஸ் மட்டும் பண்ணியிருந்தாலே போதும், ரயில்வேல உங்களால் ஒரு வேலை எடுத்துட முடியும். ஆமாம், எந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ரயில்வே லெவல் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏஜ் இருக்கணும், என்ன சேல்ரி, என்ன டைப் ஆஃப் வேக்கன்சி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாத்தையுமே A to Z நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்குனாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக ஃப்ரீயாகவே உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, வர ஜனவரி 23 உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஐ மீன் ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வர ஜனவரி 23 ரயில்வே தரப்புலேருந்து இந்த லெவல் 1 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. அதற்கான ஷார்ட் நோட்டீஸ் இதுதான். ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது இந்த டீட்டெயில்டு நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி அரசு தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, அஃபீஷியல் தான். ஸோ இது வந்துருமா ப்ரோ, இவங்க டேட் மென்ஷன் பண்ணதில் கரெக்டாக வந்துருமா அப்படிலாம் கேட்காதீங்க. 100க்கு 100% வர ஜனவரி 23 ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்பையிலேருந்து நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதிலிருந்து பிப்ரவரி 22 வரையும் டைமு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஏன் ப்ரோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வருஷம் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2019 அப்புறம் இப்போ தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மீண்டும் வருது. எதனால் இவ்வளோ டிலே அப்படின்னா இந்த கொரோனா, அதனால அவங்க டிலே பண்ணிட்டாங்க. ஓகே, இது பொறுத்தவரையும் வெறும்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதுங்க. 10th பாஸ், அது கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, CBSEயோ 10th பாஸாக எலிஜிபிள். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழகத்துக்கு அப்ராக்சிமேட்லி 2,500 ப்ளஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் பே 18,000. ஓகே, அதாவது அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாதமே 30,000க்கு மேலே உங்களுக்கான சம்பளம் இருக்கும். 7th CPCயில் தராங்க. அடுத்து பாருங்கள், ஏஜ் லிமிட் 18லேருந்து 36 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இந்த முறை மட்டும்தான் இந்த 18 முதல் 36. அடுத்த வருஷம் இதே நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 அப்படின்னு தான் இருக்கும். எதுக்கு ப்ரோ 3 வருஷம் ஏஜ் இந்த முறை மட்டும் எல்லாருக்குமே கூட கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், கொரோனாவால் உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல கொஞ்சம் வருஷங்களா, அதனால எல்லாருக்குமே 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து 18லேருந்து 36 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா இதோட 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 41. BC MBC DNC BCMனா OBCயில் வருவீங்க, இதோட ப்ளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 39. ஓகே, ஆனால் அடுத்த வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 தான் இருக்கும். அதோட ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் இந்த CCA அப்படின்னு போட்டிருக்கேன் ப்ரோ, வேக்கன்சிஸ் அண்டர் CC. அப்படின்னா ஒன்லி அப்ரண்டிஸ் மட்டும்தானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இருக்கிற வேக்கன்சியில் அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் அப்ரண்டிஸ்க்கு இருக்கும், ஒரு 20% இருக்கும். மீதி உள்ளது எல்லாமே டைரக்ட் தான். அதாவது அப்ரண்டிஸ் பண்ணாதவங்க, காமனாக அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு தான். ஓகே, ஸோ மித்தபடி ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். 500 rupees ஃபீஸு. SC ST ஃபீமேல், ஐ மீன் ஃபீமேல் மீன்ஸ் ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்குலாம் 250 ரூபா தாங்க ஃபீஸு. அதுலேயும் இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னா யாருக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு 250 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அந்த ரீஃபண்ட் வாங்குறதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனும் போடுறேன், ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போகிறேன். நம்ம போடுற வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன மாதிரியான வேக்கன்சி வரும் ப்ரோ அப்படின்னா அதை நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன் பாருங்கள். முதல் வேக்கன்சி பாயிண்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் மேன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெயின் கப்ளிங் பண்ணுறப்போ நடுவில் இருப்பாங்கல்ல, அந்த கொக்கி மாட்டுவாங்க, அது அந்த மாதிரி கப்ளிங் பண்ணுற இடத்துல அது அவங்களோட ஒன் ஆஃப் த ஒர்க், அது மாதிரி ஒர்க்கில் அவங்க இருப்பாங்க. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த ஒரு ஒர்க் பண்ணுறவங்க. அப்புறம் ட்ராக் மெயின்டெனர்,
ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு. அடுத்து பாருங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ், அதாவது அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, அப்புறம் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து லோக்கோ ஷெட்டு, இந்த மாதிரி இடங்கள். ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை தான். ஓகே, ஏன்னா இவங்க வந்து இந்த 10th பாஸ் எலிஜிபிலிட்டிக்கு தான் வந்து எடுக்கிறாங்க. முற்றிலும் ஹார்ட் ஒர்க்கு, ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மொத்தமாக 32,000 வேக்கன்சி நம்ம சதர்ன் ரீஜியனுக்கு ஒரு 2,200 ப்ளஸ் ஐசிஎஃப்பும் நம்ம சதர்ன் ரீஜனில் இருக்கிறதுனால ஐசிஎஃப்பில் சம் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் வேக்கன்சி நம்ம சதர்ன் ரீஜன் வேக்கன்சி எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரு 2,500 வேக்கன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் வந்துருச்சா, எப்படியாச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஃபயரை அணைய விடாமல் பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், இதுலேயும் காதில் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாமை பொறுத்தவரையும் உங்களுக்கு 100 கொஷின் கேட்பாங்கங்க. ஸோ இந்த 100 கொஷினுக்கு 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ், ஓகே, ஸோ அதுலேருந்து 25, மேக்ஸ்லேருந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20. ஓகே, இதுதான் உங்களுக்கானது. ஸோ அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஸோ இந்த பிடிஎஃப்பில், ஐ மீன் இந்த ஓல்டு பிடிஎஃப், இது வந்து 2019 வந்துச்சுல, ஸோ அது ஓகே, அப்படியே இந்த பேஜை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான். ஸோ இதில் வந்து பாருங்கள், மேக்ஸில் என்ன படிக்கணும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் என்ன, ஜென்ரல் சயின்ஸில் என்ன, ஜென்ரல் அவேர்னஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஓகே, அதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரொம்ப அட்வான்ஸ்டு மேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது, 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணால் கிளியர் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். பை த வே நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால, பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுனால கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். பட் வந்து படித்தா முடியும், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். உட்காந்து படித்தா கிளியர் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை அப்படின்னு. அதனால் உங்களுக்கு ஒரு பிஇடி இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். நீங்கள் நல்லா திடகாத்திரமான ஆளா அப்படிங்கிறதுக்கு, அதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு சொல்கிறேன். ஆண்கள் அப்படின்னா 35 கிலோ வெயிட் இந்த சென்ஸ் வந்து ஒரு மணல் மூட்டை மாதிரி இருக்கும், சாண்ட் பேக். 35 கிலோ அந்த மணல் மூட்டையை நீங்கள் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு 100 மீட்ரு வந்து நீங்கள் வந்து அந்த மூட்டையை தூக்கிட்டு போகணும் 2 நிமிஷத்துக்குள்ளே, கீழே போட்டுறக்கூடாது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு மேலுக்கு. ஃபீமேலுக்குனா 20 கிலோ சாண்ட் பேக்கை 100 மீட்டர் நீங்கள் போகணும் 2 நிமிஷத்துக்குள்ளே. ஆண்கள் அப்படின்னா 35 கிலோ, பெண்கள் அப்படின்னா 20 கிலோ. ஓகே, அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னா 1000 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்டில் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளே ஓடி காட்டணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த ரன்னிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் இதற்கான ப்ராக்டிஸை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ வர ஜனவரி 23 வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக அப்படியே காத்துக்கிட்டு இருங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன புக்கை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் வேணால் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணி கொடுக்குறேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எக்ஸாமினேஷன் தமிழில் எழுதலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழில் எழுத வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டியுமே இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு தமிழையுமே நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய ஷேர் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.